இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம் 29 33 முடிய இன்றைக்கு சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசு ஒரு உவமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர் விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்வீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது எருசலேமை சுற்றி படைகள் சூழ்ந்து உள்ளன என்றெல்லாம் நேற்றைய தினத்திலே நாம் வாசித்தோம் இல்லையா? இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. அன்பானவர்களே, இன்றைக்கு நிறைய இடங்களிலே கத்தோலிக்க குடும்பங்களில் பைபிள் வாசிக்கிறவர்கள் எண்ணிக்கை வளர்ந்து வருகிறது. பைபிளை எடுத்துக்கொண்டு பைபிளில் உள்ள கருத்துக்களை நிறைய போதிக்கின்ற, வைராக்கியமாக போதிக்கின்ற அருட்திரு குருக்கள் நிறைய பேர் எழுந்து விட்டார்கள். நிறைய இடங்களிலே ஆன்மீக மையங்கள் இருக்கின்றன. நிறைய இடங்களிலே குருக்கள் போதனையிலே வருகின்ற வசனங்களை கேட்பதற்காகவே கூட்டங்கள் கூடுகின்றன. அந்த வசனங்களிலே வாழ்வு உண்டு என்பதை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கத்தோலிக்க திரு அவை மக்கள் புரிந்து கொண்டு திரளாக வருகிறார்கள். இது கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே 20, 30, 40 வருஷத்துக்கு முன்னாலே பெந்தகோஸ்துக்காரன் புரிஞ்சுக்கிட்டான். நம்மளுக்கு புரியலை. அப்பெல்லாம் பைபிள் தூசி தட்டி எடுக்க வேண்டி இருந்துச்சு வீட்டில். இப்போதான் அதை தூக்க ஆரம்பிச்சிருக்கிறான் நம்பாள். ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும். உனக்கு திருக்குறள் தெரியலாம், திருவாசகம் தெரியலாம், பகவத்கீதை தெரியலாம், உலகத்தில் இருக்கிற பல செயல்கள், கவிதைகள் உங்களுக்கு தெரியலாம். கண்ணதாசன் கவிதையில் நீ பெரிய ஆளாக இருக்கலாம். வாழ்வு தருவது அவைகள் அல்ல. உனக்கு அது எல்லாம் இருந்தாக்க நல்ல பேச்சு போட்டியில் கலந்துக்க, பரிசு வாங்கிக்க. உனக்கு பர்சனலாக உனக்கு வாழ்வு தரணும்னா ஆண்டவருடைய இறை வார்த்தை என்றுமே ஒழியாது. சொன்னது தான். இப்படி நட 30:15 எசாயாவில் வாசிக்கிறோம். இதுதான் வழி, இந்த பக்கம் செல், அந்த பக்கம் போகாத, அது வழி இல்லை என்று சொன்னால் சொன்னது தான். இயேசு சொன்னார், அது நிறைவேறியே தீரும். 5:17-16 மத்தேயு நற்செய்தியில் வாசிக்கிறோம். ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ கூட ஒழிந்து போகாது, நிறைவேறியே தீரும். அப்ப அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்வின் முடிவில் தீர்ப்பிட போகுது. அந்த வார்த்தையை கடைபிடிக்கணும். மனசுக்குள்ள பயம் வரணும்யா. கடவுள் வார்த்தை இப்படி நடக்கணுங்கிற பயம் வரணும். எல்லாருக்கும் வரணும். குருக்களுக்கு வரணும், பொதுமக்களுக்கு வரணும், கன்னியாஸ்திரிங்களுக்கு வரணும், திருச்சபையில எல்லாருக்கும் இந்த பயம் வரணும். கடவுளுடைய வார்த்தை ஒழியாது, அதன்படி நடக்கணும், அப்பதான் வாழ்வு என்ற உணர்வு வரணும். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு வாழ்வு. உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்தில் ஊடுருவி சென்று எங்கள் செயல்கள் வழியாக அவைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கடவுளுக்கு சான்று பகர்கின்ற வாழ்க்கை, மற்றவர்களை கடவுளிடம் அழைத்து வருகின்ற வாழ்க்கை, இறை வார்த்தையின்படி நடப்பதனால் எங்களை அன்றாடம் புனிதப்படுத்திக் கொள்ளுகின்ற வாழ்க்கை முறைகள், இவைகளெல்லாம் உம்முடைய வார்த்தையிலிருந்தே வருகின்றன என்பதனால் உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு வாழ்வாக உள்ளது என்பதை உணர்ந்து வாழ வரம் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.